கடவுள் எல்லாத்துக்குமே ஈஸியான வாழ்க்கையை கொடுத்துட்டா கஷ்டத்தை யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க சொல்லுங்கள்? கஷ்டம் எல்லாத்தோட லைஃப்லேயும் இருக்குது அப்படிங்கிறத இவர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. எப்பயுமே அவள் கதை கேட்டு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் அவன் கதை சொல்ல போகிறேன். பார்க்கலாமா? எபிசோட் 3. எங்கள் 2 பேத்துக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் நடந்துச்சு. வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை பார்த்துருக்கோம், நிறைய பிரச்சனைகளை நாங்கள் தாண்டி வந்திருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் அவள் என்னை எங்கேயுமே விட்டு கொடுத்ததில்ல, நான் எங்கேயுமே அவளை விட்டு கொடுத்ததில்ல. ஈவன் நாங்கள் அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனால் எங்ககிட்ட வந்து சொல்லும்போது என்கிட்ட எங்கள் அம்மா அவளை நிறைய குறை சொல்லுவாங்க, அவகிட்ட அவங்க அம்மா நிறைய குறை சொல்லுவாங்க. இதை ரெண்டுத்தையும் போட்டு நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுப்போம். ஆனால் எங்கள் 2 பேர்த்தையும் சமாதானப்படுத்தி வைக்க அவங்க 2 பேருமே வரமாட்டாங்க. தூரமாக தள்ளி நின்று, வேண்டாப்பா அவன் வேண்டாம், நீ பிரிஞ்சு வந்துடு, இவன் வேண்டாம் நீ வந்துடு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் எத்தனையோ ஒரு பிரச்சனையை நாங்கள் தாண்டி வந்தாச்சு. இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் அதை மட்டும் தான் ஃபேஸ் பண்ணுறோம். ஆனால் என்னன்னு தெரில, அரேஞ்ச் மேரேஜ் தான், ஆனால் எங்களுக்குள்ள லவ் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் சேர்ந்துருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம். எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் எங்கள் லவ்வை நாங்கள் எங்கேயுமே விட்டு கொடுக்கல அப்படிங்கிறது அந்த பிரச்சனையில் தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு. இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி யார் சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்டோரி என்னென்னோ கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நானும் உங்கள்கிட்ட கேட்குறேன், எல்லாத்துக்கும் தெரிய வைப்போம். நெக்ஸ்ட் vlogல பார்க்க